சல்லையான வணக்கம் மக்களே. 2-3 நாளாக அதை பார்க்கவே இல்லைங்க. இன்றைக்கி தாங்க பார்க்குறேன். அந்த போயிட்டு இருக்காப்புல பாருங்கள், நல்ல பாம்பு. அந்த போயிட்டு இருக்காப்புல பாருங்க. ஆகா, தண்ணிக்குள்ளே போயிட்டாங்களா தெரியலையே. ஆஹா மக்களே, தெரியுதா? அது வர்றது தெரியுதா? ஐயோ, என்ன ஃபாஸ்ட்டாக வருது பாருங்க. படம் எடுக்குதுங்க. எப்போ தவி கொத்திரும் போல இருக்கேன் நம்மள. மகமாயி மகமாயி, நான் பார்க்குறப்ப எல்லாம் நல்ல பாம்பு வெள்ளிக்கிழமை தான்ப்பா நம்ம கண்ணில் மாட்டுது. மகமாயி தாயே காப்பாத்துங்க. எப்படி இருக்கு பாருங்க, எப்படி அதோட பொசிஷனை மட்டும் பாருங்க, எப்படி வளைஞ்சு கிடக்கு. நேற்று சாரப்பாம்பை பார்த்தேன். நான் இந்த தண்ணியிலேருந்து மேலே போயிருக்கும்ல நினச்சேன். போகலைங்க. இது 2-3 நாளாக என் கண்ணிலே படலை. இது கண்டிப்பாக இது போயிரும்னு நினச்சேன். இது போகாமையே தண்ணிக்குள்ளேயே கிடக்குதுங்க. ஆனால் இது வந்து அழகாக இது வெளியேறி போகலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிடக்கு பாம்பு அந்த 3வது படியே ரொம்பிருச்சு தண்ணி. அதுலேருந்து 2வது படி 1வது படி அப்படியே வெளியில் போயிடலாங்க. இது இருக்கிற ஹைட்டுக்கு அழகாக, இது இருக்கிற லென்த்துக்கு கண்டிப்பாக இது வெளியில் போகலாம். ஆனால் அது போகலைங்க. என்ன காரணம்னு தெரியலையே. வெளி உலகத்தை பார்த்து பயப்படுது போல. 2 வருஷம் ஆச்சுல அதுக்குள்ளே கிடந்தது. இங்கே பாருங்கள், இப்போ என்னையெல்லாம் பார்த்தா அது டக்குன்னு உள்ளே ஓடிடும். இப்போ தண்ணியிலே கிடக்கிறதுனால எங்கிட்டு போகிறேன்னு தெரில. செம்ம கோவத்தில் இருக்குங்க. அதோட உடம்பு வைப்ரேஷனை பாருங்கள். புஸ்ஸு 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 புஸ்ஸுங்குதுங்க. எப்பா சான்ஸே இல்லைப்பா. மகமாயி தாயே காப்பாற்றுங்க. நான் உங்களை ஒன்றுமே தொந்தரவு பண்ணல. நீங்கள் வெளியேறி போகணுன்னு தான் நான் வேண்டிக்கிறேன். ஓம் சக்தி அம்மா காப்பாற்றுங்க. அப்பா சமயபுரத்து மாரியம்மா காப்பாற்றுங்க. புன்னைநல்லூர் மாரியம்மா காப்பாற்றுங்க. இங்கே பாருங்கள், அதோட கோவத்தை பாருங்களேன். உடம்பு என்ன ஷேக் ஆகுது பாருங்கள். தண்ணியோட ஷேக்கே கிடையாதுங்க. தண்ணி அமைதியாக இருக்குங்க. என்னையாடா நீ படம் பிடிச்சிக்கிட்டு இருக்க அப்படிங்கிறது பயங்கர கோபமாகுதுங்க. அது உடம்பு எப்படி ஷேக் ஆகுது பாருங்க. பா தாயே காப்பாற்றுங்க. உங்களை ஒன்றும் பண்ணலை. நீங்கள் வெளியேறி போயிடணும். இந்த கேணிலேருந்து நீங்கள் வெளியேறி போயிடணும். இந்த தண்ணி ரொம்பிருச்சு. உங்களுக்காக தான் ரொம்பி இருக்குது. 2 வருஷமாக நீ பட்ட கஷ்டத்துக்கு தான் இந்த கேணி ரொம்பி வந்திருக்கு. இந்த தடவை மழை பெஞ்சு இந்த படிக்கட்டுலேருந்து ஏறி நீ வெளியில் போயிடணும். போய் உன் வாழ்க்கையை வாழணும் நீங்கள். எப்பா தாயே, எப்படி கிடக்குது பாருங்கள், எப்படி கிடக்குது பாருங்க. அப்பா சும்மா பிரி மாதிரி கிடக்குதுங்க கும்முன்னு. எப்படியும் 6-7 அடி வருங்க அது. மகமாயி தாயே, மகமாயி தாயே காப்பாற்றுங்க. மகமாயி தாயே காப்பாற்றுங்க. இங்கே பாருங்க, இங்கே பாருங்க உள்ளே போகிறத. எங்கே போய் எங்கே வரப்போகுதுன்னு தெரியல. என் காலுக்கு கீழே வந்தாலும் வரும். வந்துருச்சுங்க, அங்கிட்டு போயிடுச்சுங்க. அது அந்த சைடு போய் நிற்கிறாப்புல. இந்த சைடு போய் நிற்கிறாப்புல. இங்கே பாருங்கள், அது வந்து தெரியுது பாருங்கள். அங்கிட்டு போயிட்டாப்புலங்க. நாக்கால் துருத்துறாப்புலங்க. நாக்கில் துருத்துதுங்க. அது என்ன ஒரு காட்சி இது. என்ன ஒரு பிரம்மாண்டம், என்ன ஒரு காட்சி. இப்போ இந்த இடத்துல தாங்க நம்ம வயல் இருக்கிற இந்த கேணிக்கிட்ட இங்கேருந்து தான் நம்ம வந்து இதை டெய்லி படம் பிடிச்சிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி நம்ம ஒரு இதுக்காண்டி ஆசாரி நம்ம தம்பியை வர சொல்லியிருந்தேன். அவர் மரம் வெட்டி ஒரு ஹாஸ்பிட்டல் சீட்டு போடணும் ஒரு கொட்டாய்க்கு. அதுக்காண்டி வர சொல்லியிருந்தோம். பாருங்கள், இந்த இடத்துட்ட தான் இந்த கேணி இருக்குது. நம்ம ரூமுக்கு பக்கத்தில் இது இருக்குது. அது சரி. அப்பா என்னங்க இது பிரண்டு கிடக்கு. படம் எடுத்துச்சா? பிரண்டு கிடக்குதுங்க. இதான் பார்க்குறாப்புலையே, ஏதோ முழுங்கிருக்குமோ. பிரண்டு கிடக்குது. அப்படியே பார்க்குது, அப்படியே பார்க்குறாப்புலையே. தாயி மகமாயி எங்களை மன்னிச்சிரு. உன்னை படம் எடுக்கிறதே என்னை மன்னிச்சிருமா. இந்த மக்கள் எல்லாரும் உங்கள் தரிசனத்தை பார்க்கணும். மகமாயி தாயை உங்களை எந்த தொந்தரவும் பண்ணல. நீங்கள் எப்படியெல்லாம் நீங்கள் வித்தை காட்டுறீங்க. உங்கள் உடம்பை முறுக்குறீங்களே. நான் நீங்கள் வெளியே போயிட்டீங்கன்னு தானே நினச்சேன். 2-3 நாளாக கண்ணில் படலை. சரி, தண்ணி மேலே வந்துருச்சு. உங்களை வந்து தண்ணி இல்லாத போதே நீங்கள் தலையை மட்டும்தான் பொந்துலேருந்து காமிச்சிட்டு இருந்தீங்க. அப்போயே நான் உங்களை படம் பிடிச்சேன். அப்புறம் தண்ணி ஊறி நீங்கள் வெளியில் போயிடணும், தப்பிச்சிடணுன்னு தானே நான் வேண்டிக்கிறேன். எப்படியெல்லாம் நீங்கள் வித்தை காட்டுறீங்க. உங்கள் நடன வித்தையை எப்படி காட்டுறீங்க. செத்து போனது மாதிரி அப்படியே பிரண்டு கிடக்குறீங்களா தாயி? உடம்பை பிரட்டி வச்சுருக்கீங்களா? உடம்பை பிரட்டி போட்டு வச்சுருக்கீங்களா?
இறந்தன்னு காமிக்கிறீங்களா? ஆனால் உங்கள் தலையை பாருங்களேன், உங்கள் தலை எப்பா தலை, உங்கள் விஷத்தை பாருங்கள், உங்கள் விஷத்தை அந்த தலைக்கு கீழே கருப்பாக இருக்குது பாருங்கள் 2 கண்டம், அதுதான் விஷம். என்ன ஸ்பீடாக இருக்கீங்க, அப்படியே பயங்கர கோவத்தில் இருக்கீங்களே. கோவப்படாதீங்க தாயி. அப்பா நல்ல பாம்பு, நல்ல பாம்புன்னா நல்ல பாம்பு தான். நம்ம உயிர் போகணும்னு நினச்சோம்னா அப்படி விழுந்தோம்னா போதும் அது இடத்துக்கிட்ட, அப்படியே படம் எடுத்து ஒரு போடு போட்டாப்புலன்னா அடுத்த 2 நிமிஷம் 3 நிமிஷம்லாம் உயிர் போயிடும். அந்த மாதிரி இருக்குது. எப்பா ஆசாரி எதுவும் தள்ளி விட்றாதப்பா, நீ பாட்டுக்கு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன்ட்டு நீ பாட்டு தள்ளி விட்டு அவர் நினச்சி 10 அடி தூரத்தில் தான் நிற்கிறேன். நீ பொசுக்குன்னு நீ 10 அடி தூரத்தில் நிற்கிறியா? ஏன்னா இது உலகம் முச்சலும் பார்க்குறாங்க, நீ 10 அடி தூரத்தில் நிற்கிறேங்கிறத தெரிஞ்சுக்க. அப்பாடியோ, நீ பாட்டுக்கு பிடிச்சி தள்ளி விட்டு அவர் தாங்க விழுந்தாருன்ட்டு போயிட்டே இருக்காம பாரு எப்படி கிடக்குது பாரு. அந்த வர்றாப்புல இல்லை முறுக்கிக்கிட்டு கிடக்குதுப்பா அது பாட்டுக்கும். சரி ஓகே, என்ன தான் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். இப்போ போய் ரெஸ்ட் எடுங்க தாயி. மகமாயி ரெஸ்ட் எடுங்க மகமாயி, போங்க. நீங்கள் டான்ஸ் ஆடினதெல்லாம் போதும். உங்கள் உடம்பு உங்களை உள்ளே இழுக்குதா, வெயிட்டு தாங்க முடியாமல் உள்ளே இழுத்துக்கிட்டு போதா தண்ணிக்குள்ளே, கஷ்டப்படாதீங்க. எவ்வளோயோ செத்த மரம்லாம் கிடக்கு கேணிக்குள்ளே, அதில் போய் படுத்துக்கங்க. உங்களை எந்த தொந்தரவும் பண்ணலை, நாங்கள் உங்களை எந்த தொந்தரவும் பண்ணலை. எங்களை நீங்கள் ஒன்றுமே செய்ய வேண்டாம். நீங்கள் வெளியேறி போயிடணும், இந்த கேணிலேருந்து நீங்கள் வெளியேறி போயிடணும். நீங்கள் அப்பா எப்படி கிடக்கு பாருங்கள், வாழைப்பழம் மாதிரி. ஐயோ உடம்புலாம் சிலுக்குதையா. மயில் வாகனம் வேறு சவுண்டு கொடுத்துக்கிட்டே இருக்காப்புல. முருகர் வாகனம்ல, முருகர் வாகனம்ல படம் எடுக்கலை. நம்ம விழுந்தோம்னா படத்தை காமிச்சு விட்ருவாப்புல டிவியில். உள்ளே போயிட்டாப்புல உள்ளே போயிட்டு இருக்காப்புல. சரன்னு உள்ளே போகிறாப்புல. அநேகமாக இங்கே என்கிட்ட தான் வருவாப்புலன்னு நினைக்கிறேன். என் காலுக்கு நேராக வந்து முட்டை போகிறாப்புல. பார்ப்போம். சரி போகலாங்க. இது இவ்வளோ தாங்க ஹைட் இருக்குது. அந்த 2 படியில் ஏறிடுச்சுன்னா வெளியில் போயிடலாம். ஏன் போகாமல் கிடக்குன்னே தெரியலையே. இந்த மரம்லாம் கிடக்கு, அதில் படுத்து. இந்தா வந்துட்டாப்புல இல்லை, இந்தா வந்துட்டாப்புல. அழகாக வெளியில் ஏறி போயிடலாங்க. இதருங்க அது நம்மளை கொத்துறதுக்கு பார்க்குதா என்னடா அது, ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. இப்படி வந்து கிடக்குற, என் கையை வந்து பார்க்குறியா? என் கையை பார்க்குறியா தாயி? ஐயன் மகமாயி எப்படி இருக்கீங்க நீங்கள்? உங்கள் அழகை பார்க்க அப்பா, எப்படி உங்கள் தரிசனத்தை பார்க்க மகிழ்ச்சியாக இருக்குது. கோடி புண்ணியங்க எனக்கு. முடியலை. அது வெளியில் வர்றது வந்து அது இடத்துலேருந்துலாம் வரணும், நம்ம இடத்துலேருந்து வரக்கூடாதுல்ல. நம்மளுக்கு மேலே அது வர முடியாதுல்ல. 2 அடி இதுலேருந்து ஒரு 4 அடி ஹைட்டு இருக்குது. அந்த படியில் ஏறினுச்சுன்னா அழகாக வரப்போகுது. ஏன் இப்படியே இருக்கணும்? படியில் ஏறி வர வேண்டியதானே. படம் எடுக்கிறாப்புல தாயே மகமாயி. படம் எடுக்கிறாப்புல பாருங்க, எப்படி ஊதுறாப்புல பாருங்க. படத்தை பார்த்துங்க எல்லாரும். எப்பா தாயே மகமாயி, இன்றைக்கி தான் ஏன் படம் எடுத்து பார்த்துருக்கேன். வெள்ளிக்கிழமை அதுமா மகமாயி தாயே. எவ்வளோ பெரிய படம் அது, இவ்வளோ பெரிய படமாக இருக்குது பாருங்கள். இந்த தெரியுது பாருங்கள். கோவம் ஆயிடுச்சு, அது கோவப்பட்டுருச்சு. நல்லா படம் எடுத்து நிற்கிது, நல்லா படம் எடுக்க. அந்த ராமம் போட்டிருக்கு பாருங்க, ஸ்ரீராமர் வெங்கடாஜலபதி படுத்து கிடக்கிறதா. 5 தலை நாகத்தில் படுத்து கிடப்பார். சிவன் தலையில், சிவன் கழுத்தில் இருக்கும் நாகப்பாம்பு. படம் எடுத்துட்டாப்புல, நல்லா சீராக எடுத்துட்டாப்புல. அங்கே பாருங்கள் எத்த தண்டி படம்னு பாருங்க. அப்பா படத்தை எடுத்து அமுக்கிட்டாப்புலையே. இந்த செடியை எடுத்துகிட்டு பார்ப்போம். ஐயோ கோவம் பயங்கரமாக வருதே, அதுக்கு கோவம் பயங்கரமாக வருதே. மகமாயி தாயே மன்னிச்சிருங்க, உங்களை படம் எடுக்கிறத நாங்கள் எடுக்கிறேங்கிறத பார்க்குறேன்னு நினைக்கிறேன். மன்னிச்சிருங்க, நீ கோவப்படாதீங்க. சாந்தமாவுங்க தாயே மகமாயி. அப்பா என்ன உப்புறீங்களே, புஸ்ஸுங்கிறீங்களே தாயி. அப்பா எவ்வளோ பெரிய படம்.
இது உயிரோடு தான் இருக்கானு நீங்கள் வீடியோவில் லைவாக பார்த்துட்டு இருக்கேன், எனக்கு தான் தெரியும். நீங்கள் கூட ஏதோ அட்டையை போட்டு காமிக்கிறான் அப்படின்னு கூட நினைப்பீங்க. ஆனால் சான்ஸ் இல்லைங்க, இவ்வளோ நேரம் படம் எடுத்துக்கிட்டு நிற்கிதுங்க. அது ஒரு போடு போட்டுச்சுன்னா போதுங்க. அது இங்கே பாருங்கள் எப்படி கிடக்குது பாருங்கள். இந்த இருக்குங்க அது வழி வெளியில் போகிறதுக்கு. இந்த இருக்குங்க வெளியில் போகலாங்க, அழகாக ஏறி போகலாங்க, அந்த படிக்கட்டு வழியாக ஏறி போகலாங்க. அது போகாமல் இப்படியே கிடக்குது. சாமி பாம்பு தாங்க அது, உண்மையிலே சாமி பாம்பு தாங்க. சாமி பாம்பு மகமாயி அந்த புத்தியம்மா பாம்பு தாங்க அது. புத்தியம்மா பிடாரியம்மா காப்பாற்றுங்க. எவ்வளோ அகலமாக இருக்குது பாரு அந்த படம். உண்மையிலே அந்த 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 ராமர் சிம்பிள் இருக்கும்பாங்க சிவன் கழுத்தில். சிவன் விஷ்ணுவை வணங்குவாராம், விஷ்ணு சிவனை வணங்குவாராம். அது மாதிரி இது சிவன் கழுத்தில் இருக்கிற அந்த நாகம்தான். ஆனால் அந்த நாகத்து தலையில் பாருங்கள் ராமரோட அந்த சிம்பிள் எப்படி அது யூ வடிவத்தில் 2 கண்ணு வச்சு. சான்ஸே இல்லைங்க, எப்படி எடுக்குது பாருங்கள் படத்தை. அப்பா மகமாயி மகமாயி தாயே. கிட்டத்தட்ட இது என்ன 11 நிமிஷம் ஓடிட்டு இருக்கு இந்த வீடியோ. அப்பா அப்படியே கிடக்குதே, அப்படியே கிடக்குதப்பா, கிடக்குதப்பா. என்ன மாதிரி ஒரு படம், என்ன மாதிரி படப்பா. எங்களை ஒன்றும் பண்ணிடாத, உங்களை நான் எதுவுமே பண்ணலை, நீங்கள் தப்பிச்சு போயிருங்க தாயே. என்னை பார்த்துட்டுறீங்களா, தப்பிச்சு போயிருங்க தாயே. மகமாயி எப்படி எடுக்கிறீங்க படத்தை, எப்படி எடுத்து காமிக்கிறீங்க. உங்கள் உடம்பை முறுக்கி போட்டு வச்சுருக்கீங்களே தாயி மகமாயி தாயே. உள்ளே முழுந்துட்டிங்களா வர்றீங்களா? இந்த போகிறீங்களே இந்த போயிட்டே இருக்கீங்களே. வெளியே ஏறிடுவீங்களா? வெளியில் போயிடுவீங்களா? கேணிலேருந்து அந்த படியில் ஏறி வெளியில் போயிடுறீங்களா? உங்கள் ஹைட்டுக்கு போக முடியும், நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் தாயே மகமாயி, முயற்சி பண்ணுங்கள். அந்த படியில் ஏறுங்க, ஜம்ப் பண்ணி ஏறுங்க, அதை தாண்டி போகாதீங்க. ஏன் அங்கே சுற்றிக்கிட்டு இருக்கீங்க? போகாதீங்க. இது மாதிரி ஜம்ப் பண்ணுறது, அந்த படியில் ஜம்ப் பண்ணுங்கள், நீங்கள் வெளியில் போயிடலாம். என்ன ஃபாஸ்ட்டாக வந்துக்கிட்டு இருக்கு பாருங்கள். பாரு இவ்வளோ தூரம் ஹைட்டு ஏறுறது. அந்த இதை படியில் ஏறலாம்ல, அது படியில் ஏறி இன்றைக்கி வெள்ளிக்கிழமை அதுமா வெளியே ஏறிடுங்க மகமாயி. பிடாரியம்மா புத்தியம்மா வெளியில் ஏறிடுங்களேன், போய் ஏறிடுங்க. அப்படியே ஏறுங்க, அப்படியே ஜம்ப் பண்ணுங்க. இப்போ 2வது படி கிட்ட தானே இருக்குது, ஜம்ப் பண்ணுங்க. இது மாதிரி ஏறிடுங்க. அந்த சைடு போகிறீங்களே, படிக்கு பக்கத்தில் போங்க. அது சரி, அந்த பொந்துக்குள்ளே போகுது. அது ஆல்ரெடி அது போய் இருக்கிற பொந்துக்குள்ளேயே போகுதுன்னு நினைக்கிறேன். உள்ளே போயிருச்சுப்பா. இந்த போயிட்டுருக்கு உள்ளே. அந்த பாரு ரவுண்ட் அடிக்கிறாப்புல. என்ன ஏன் இப்படியெல்லாம் கடந்து கஷ்டப்படணும்? அது அழகாக அந்த படியில் ஏறி வெளியில் போகலாம்ல. 2 படி தான் இருக்குது, இந்த இருக்குது வெளியில். வெளி உலகம் அதுக்கு பார்க்க பயமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வந்துருச்சுங்க, திரும்ப அங்கேயே தாங்க முண்டிக்கிட்டு வருது. அது ஏன் அப்படியே அங்கே ரவுண்ட் அடிச்சுக்கிட்டு முண்டிக்கிட்டே இருக்குன்னு தெரியல, வெளியில் வராமல் தண்ணிக்குள்ளேயே அடியிலேயே போகிறதுக்கு நிற்கிதே. இங்கே பாருங்கள், அது ஏதோ பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணும் போல இருக்குங்க. இந்த இடம் தாங்க நம்ம இடம். இப்படி வந்துட்டு இந்த கேணிக்குள்ளே 2 வருஷமாக கடந்த இந்த நல்ல பாம்பு இன்றைக்கி வெளியில் போயிடணும் மகமாயி தாயே. வெள்ளிக்கிழமை போதுமா அது ஏறி போய் இந்த காட்டுக்குள்ளே அது போய் வாழட்டும். நல்லா நம்மளுக்கு அப்படியே உடம்பெல்லாம் சிலுத்துருச்சு. படம் எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு. படம் எடுத்து நல்ல பாம்பெல்லாம் படம் எடுத்து பார்த்து நம்ம கண்ணில் தென்படம். ஆனால் போயிடும். இந்த பாம்பு மட்டும் இப்படியே இருந்துருக்குங்க. ஓகேங்க, சல்லையான வணக்கம் மக்களே.